கண் முன்னே தாய்மொழி சாவது நல்லதா. அம்மாவை மம்மின்னு சொல்லாதீங்க, அப்பாவை டாடின்னு சொல்லாதீங்க. அம்மாவை அம்மானே கூப்பிட்டுருங்க, அப்பாவை அப்பானே கூப்பிட்டுருங்க. அம்மாவை மம்மின்னு கூப்பிட்டீங்கன்னா மம்மி என்றால் எகிப்திய மொழியில பிணம் என்று பொருள்படுது. அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய். என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய். இன்னுயிர் தமிழை கொன்று நீ தொலைத்தாய். தமிழா நீ பேசுவது தமிழா. வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா, வழக்குரைஞன் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா. வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா, வழக்குரைஞன் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா. கட்சிக்காரன் கேட்டான் மீட்டிங் லேட்டா, கட்சிக்காரன் கேட்டான் மீட்டிங் லேட்டா. தொலையாத தமிழ் இப்படி கேட்டா, தொலையாத தமிழ் இப்படி கேட்டா. தமிழா நீ பேசுவது தமிழா. என்னையே கேட்குற மாதிரி இருக்கு ரொம்ப. கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா. கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா. கண்டவரை எல்லாம் சார் என்று சொல்வதா, கண்டவரை எல்லாம் சார் என்று சொல்வதா. கண் முன்னே தாய்மொழி சாவது நல்லதா, கண் முன்னே தாய்மொழி சாவது நல்லதா. தமிழா நீ பேசுவது தமிழா. பாட்டியின் உதட்டிலே மின்னுவது லிப்ஸ்டிக்கா, தாத்தாவின் கை என்ன, தாத்தாவின் கையில் என்ன இருப்பது ஸ்டிக்கா. வீட்டிலே பெண்களின் தலையிலே எரிப்பானா, வீட்டிலே பெண்களின் தலையிலே எரிப்பானா. வெள்ளைக்காரன்தான் நமக்கு அப்பனா, வெள்ளைக்காரன்தான் நமக்கு அப்பனா. தமிழா நீ பேசுவது தமிழா, நீ பேசுவது தமிழா, நீ பேசுவது தமிழா. இந்த பாடல் காசி ஆனந்தன் அவர்கள் எழுதின பாட்டு. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இருக்கின்ற பொழுது நான் பல மேடைகளில் பாடக்கூடிய பாட்டு. பாட்டு ஒரு விழிப்புணர்வுக்காக காசி ஆனந்தன் அவர்கள் பாடலை நான் அடிக்கடி எல்லா இடங்களையும் பாடிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது ஒரு தமிழை கொண்டு வந்துடலாமா, கொண்டு வர முடியுமா? உங்களுடைய ஆதங்கம் புரிஞ்சுக்க முடியுது எங்களால். பெயர் பலகைகள் பூரா தமிழில் கொண்டு வரும். தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் பெயர் பலகைகள் தமிழில் இருக்கணும். பெயர் பலகைகள் தமிழில் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம், அங்கேயும் நிறைய தவறுகள் பார்க்க முடியும். அப்போ பெயர் பலகை தமிழில் இருக்கணும். இப்போ செராக்ஸ் கடைன்னு போடுறீங்க, நகலகம் போடலாம், இல்லை பிரதி எடுக்கும் இடம் போட்டு கீழே செராக்ஸ் போடுங்க, செராக்ஸும் ப்ராக்கெட்டில் போட்டு அடைப்பு குறிக்கில் போட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நிலை வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும்தான் வாழும், பிற மொழிகள் தாக்கம் கொடுக்காது. ஆனால் பிற மொழிகள் நமக்கு வேணும், எல்லா மொழிகளும் நமக்கு வேணும். எமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்றானே பாரதி. அந்த பாரதியினுடைய வாக்கை மெய்ப்பித்து காட்ட வேண்டும் என்றால் கண்டிப்பாக தமிழ் வாழ்வதற்கான வாய்ப்பையும் வசையும் உருவாக்கணும்.